காதலனை சந்தித்துவிட்டு தாமதமாக வீட்டிற்கு வந்த இளம்பெண் வாசலில் வைத்து ஆவேசமாக கண்டித்த தாய். அடுத்த சில நிமிடங்களில் நடந்த பயங்கரம். நடுராத்திரியில் நடந்தது என்ன? டாக்டர், எங்க அம்மா மைத்திலி திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்கன்னு ஒரு இளம்பெண்ணோ இளைஞரோ பதற்றத்தோட நடுராத்திரி 12 மணிக்கு சென்னை முகப்பேர்ல உள்ள ஒரு கிளினிக்கிற்கு வந்திருக்காங்க. மைத்திலிய பரிசோதனை பண்ண டாக்டர் அவங்க உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு பதறின இளம்பெண் அந்த இளைஞரை பார்த்து, என்னடா பண்ணுன, அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அழுதுருக்காங்க. அதை கவனிச்ச டாக்டர்கள் மைத்திலியோட இறப்புல ஏதோ சந்தேகம் இருக்குதுன்னு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்கு வந்த போலீஸ் மைத்திலியோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சதோட இளைஞரையும் இளம்பெண்ணையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல தான் மைத்திலி இறப்புக்கான காரணமே தெரிய வந்திருக்கு. சர்ச் ரோடு சாலையில் இருக்கிற அரிஹந்த் எஸ்டா அபார்ட்மெண்ட்ல 24 வயசு மகள் ரித்திகாவோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க 64 வயசான மைத்திலி. கணவர் இறந்து போயிட்டதால மகள் மட்டும்தான் உலகம், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துட்டா போதும்னு இருந்திருக்காங்க மைத்திலி. ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த ரித்திகாவுக்கு கோல்டன் ஜார்ஜ் நகர்ல தங்கி ஒரு IAS அகாடமியில என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற ஷியாம் கூட நட்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த நட்பு கொஞ்ச நாள்ல காதலா டெவலப் ஆகி இருக்கு. BA சோசியாலஜி படிக்கிற ஷியாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கவனம் செலுத்தாம ரித்திகாவை காதலிக்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்திருக்கான். ஷியாம் கூட அடிக்கடி வெளியே சுத்தின ரித்திகா தினமும் வீட்டுக்கு லேட்டா வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த பிறகும் செல்போனே கதின்னு இருந்திருக்காங்க. அதனால டென்ஷனான தாய், நீ கொஞ்ச நாளா சரியில்லை, உன் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாம வந்த பிறகும் தூங்காம கொள்ளாம செல்போனை நோண்டிட்டே இருக்கிறன்னு சத்தம் போட்டிருக்காங்க. அடுத்து மகள் தூங்குன கேப்ல செல்போனை எடுத்து அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுல ரித்திகாவும் ஷியாமும் காதல் மொழி பேசின ஆடியோ, போட்டோ, வீடியோக்கள்னு நிறைய கண்ணுல பட்டிருக்கு. அதனால மேலும் கடுப்பான மைத்திலி, ஓ காதலிக்கிறதுனால தான் வீட்டுக்கு லேட்டா வர்றியா, செல்போனே கதின்னு இருக்கிறியான்னு மகள் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. இந்த காதல் விவகாரத்துல தாயும் மகளும் தினமும் எலியும் புனையமாத்தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் வழக்கம் போல நைட்டு வீட்டுக்கு லேட்டா வந்திருக்காங்க ரித்திகா. காதல் கத்திரிக்காய்னு கனவு காணாத உன் எதிர்காலத்துக்கு ஷியாம் செட் ஆக மாட்டான்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தினமும் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு இருக்கிறியா அப்படின்னு தாய் மைத்திலி ரொம்ப கத்தி இருக்காங்க. அதனால கோபப்பட்ட ரித்திகா வீட்டை விட்டு வெளியேறதோட காதலன் ஷியாமுக்கு போன் பண்ணி நடந்த விவரத்தை சொல்லி அழுதுருக்காங்க. இரவு 11:30 மணின்னு கூட பார்க்காம ரித்திகாவை அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கே போன ஷியாம், சும்மா என் காதலிய திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறோம், உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்னு காதலியோட தாய்கிட்ட கெத்து காட்டி இருக்கான். கணவர் இல்லாம நானே என் பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கேன், நீ இப்பதான் படிச்சுட்டு இருக்க, எப்ப படிச்சு முடிக்கிறது, எப்ப என் மகளை கல்யாணம் பண்றது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வீட்டை விட்டு வெளியே போன்னு கத்தி இருக்காங்க மைத்திலி. நடுராத்திரி அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து சண்டை போடுற ஒன்ன நம்பி என் மகளை திருமணம் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு மைத்திலி சொன்னதும் ஷியாமுக்கு கோபம் சுருன்னு ஏறி இருக்கு. காதலியோட தாய்கிட்ட பேசுறோம், கொஞ்சம் பொறுமையா இருப்போம்னு நினைக்காம மைத்திலியோட கழுத்தை நெரிச்சிருக்கான் ஷியாம். அப்ப உடனே மயங்கி கீழே விழுந்திருக்காங்க மைத்திலி. மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த மைத்திலிய ஷியாமும் ரித்திகாவும் பக்கத்துல இருக்கிற கிளினிக்கிற்கு தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. ஆனா கழுத்தை நெரிச்ச அந்த நிமிஷமே மைத்திலியோட உயிர் போயிருச்சுங்கிறது ஷியாமுக்கு தெரியல. காதல் வேகத்துல யோசிக்காம செஞ்ச ஒரு தப்பால ஷியாம் சிறைக்கு போனது மட்டும் இல்லாம காதலி ரித்திகாவும் யாரோட ஆதரவும் இல்லாம
நிற்கதியா நிற்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க.